வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ஐடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது என்னுடைய சொந்த ஊர். எனக்கு தெரிந்த அளவில் மிகச் சிறிய ஊர். இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனே மொத்தம் 6 பேர் தான். 6 பேருமே பெண்கள் தான். இந்த வீடு தான் தாத்தா வீடு, அப்பா வீடு. சரிங்களா? என்னுடைய சொந்த ஊர் இது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. இங்க இருக்கக்கூடியது ஒரு பெரிய கல்லு வீடு. இது அப்ப மாடி வீடா இருந்தது. அங்க அந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வீர சோழன் அதற்கு முன்னாடி இருந்தே இந்த வீடு தெரியும். அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. இப்போ சேதமடைந்து உள்ளது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கல்லு வீடுன்னு சொல்லுவாங்க. அப்பா ஈபில ஒர்க் பண்ணதுனால நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்தோம். அப்பப்போ லீவ் வரும்போது தான் இங்க வருவோம். ஊர்ல 2 பெரிய கண்மாய்கள் உண்டு இந்த ஊருக்குன்னு. அதுக்கப்புறம் நிலங்கள் எல்லாருக்கும் உண்டு. இதை பத்தி ஆனந்த விகடன் நிருபர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் இதை கவர் பண்ணியிருந்தாரு. இதை கவர் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் ஆச்சு. ஆர்டிக்கல் ஊரு பேர் பாத்தீங்கன்னா கலத்திக்குளம். 6 பெண்கள் மட்டுமே வசிக்கும் வினோத கிராமம். ஒவ்வொரு ஊருக்கும் கோயில் இருப்பது போல இங்கு 2 கோயில்கள் உண்டு. ஒன்னு வாழவந்த அம்மன் கோயில், இன்னொன்னு விநாயகர் திருக்கோயில். இப்போதைக்கு இருக்கிறவங்க இந்த 6 பேர் தான். 6 பேருமே என்னுடைய ரிலேட்டிவ்ஸ். என்ன காரணம் இவ்வளவு குறைவாக அங்க மக்கள் தொகை வாழ்வதற்கு அப்படின்னா, எல்லாருமே மோஸ்ட்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசு வேலையும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை, அதற்கப்புறம் தீயணைப்புத்துறை, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா போன்று மின்சார வாரியம், இந்த மாதிரி இதுல நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அங்க இருந்து ஆட்களை வைத்து விவசாயம் செய்வார்கள். நான் பள்ளி பருவத்தில் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி, கூட்டு வண்டி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கூட்டு வண்டி அப்போ அங்கிருந்து வீரசோழன், இது கமுதி தாலுக்கால வரும். கமுதிக்கு பக்கத்துல இது வீரசோழன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர். வீரசோழன் டு கமுதி, மண்டலமாணிக்கம் அந்த வழியில வரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் மண் ரோடு தான் இருக்கும். அந்த மாட்டு வண்டி போற அழகே தனியா இருக்கும். அந்த சவுண்டு, அந்த மாட்டு வண்டி தடம் அப்படியே இருக்கும். ஒரு எதா இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடியதுன்னா வீரசோழத்துக்கு தான் போகணும். ஒரு கடைக்குனா கூட அங்க ஒரு தேட்டர் இருக்கு, தேட்டர்னாலும் அங்கதான் போகணும். நார்மலா இங்க உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா அந்த நெல்லை பாத்தீங்கன்னா அரைப்பதற்கு, அரிசி எடுப்பதற்கு பாத்தீங்கன்னா அங்கதான் கொண்டு போனோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மில்லாம் அங்கங்கதான் ஒண்ணு இருக்கும். காலையில நீங்க போனீங்க அப்படின்னா மதியானத்துக்கு மேலதான் நிறைய பேர் கொண்டு வருவாங்க. இல்ல மதியானத்துக்கு மேலதான் அரைச்சு கொண்டு வருவாங்க. அதை அப்படியே போய் தங்கிட்டு அப்படியே எடுத்துட்டு வருவோம். அப்புறம் தேட்டர், ஒரு பள்ளிக்கூடம் வீரசோழத்துல தான் படிக்கிறனால வீரசோழத்துல போய் தான் படிக்கணும். இப்பதான் ஊருக்கு பக்கத்துல எழுவனூர் அப்படிங்கிற கிராமத்துல 8வது வரைக்கும் இருக்கு. எங்களுடைய வயல்கள்ல பாத்தீங்கன்னா அங்க எங்க ஊர்ல ஏகப்பட்ட பனை மரங்கள் உண்டு. பனை மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். நீங்க நைட்ல தான் போனீங்கன்னா அப்படின்னு ஒரே அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அந்த பனை ஓலை, அந்த ரசன சவுண்ட் நிறைய கேட்கும். நான் சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா நிறைய காடைன்னு சொல்லக்கூடிய அந்த கௌதாரி, அது முயல்கள், அதெல்லாம் அங்கங்க ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி மயில்கள் இருக்கும். நாங்க அந்த லீவுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கோடை விடுமுறைக்கு, பள்ளி விடுமுறைக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா மெயினா நொங்கு, டெய்லி நொங்கு சாப்பிடுவோம். நொங்குனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு மரத்துல ஏகப்பட்ட மரம் இருக்குன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்ப ஒரு 1000 மரத்துக்கு மேல. எங்களுக்கே பாத்தீங்கன்னா 300 மரம் இருந்தது. இப்ப அந்த மரங்களே பட்டு போய் விட்டுருது. அந்த அளவுக்கு சமீப காலங்கள்ல வறட்சியாக இருந்தது. அப்புறம் நிறைய பேர் மரங்களை வித்துட்டாங்க. எங்க மரங்களை, எனக்கு சொந்தமான மரங்களை பாத்தீங்கன்னா அப்படியே தான் வச்சிருக்கோம். இன்னும் அதை விற்கல. அது சில இது அப்படியே சில இதெல்லாம் பட்டு போச்சு அப்படியே. நொங்கு, அதுக்கப்புறம் அந்த நொங்கை பாத்தீங்கன்னா வெள்ளைக்காட்சி அப்படின்னு இருக்கும். இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் சில பேருக்கு. சில நொங்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு நேரத்துல உட்காந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அந்த நொங்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒன்னிலே 3 காய்ச்சி இருக்கும். அந்த 3 சுளைகள் நீங்க சொல்லலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த முழுவது இருக்கக்கூடிய அந்த நொங்கை பாத்தீங்கன்னா ஒரு 10-20 சாப்பிடுவோம். அப்புறம் அந்த பனை மட்டைகள் எல்லாம் எரிச்சு அதுல கோழி எல்லாம் இருக்கும். அப்புறம் நாட்டுக்கோழி, அதெல்லாம் அந்த மஞ்சள் மத்த எல்லாமே தடவி அப்பயே சுட்டு, இல்ல நிறைய பேருக்கு, சில பேர் இப்ப எனக்கு கருவாடு பிடிக்காது, பட் நிறைய பேர் கருவாடு சாப்பிடுவாங்க. மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் ஒரு 80கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல அரிசி அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு லக்ஸரி ஐட்டம் தான். எப்பதான் தீபாவளி, பொங்கல் மாதிரி ரொம்ப விசேஷ நாட்கள்ல தான் வீட்டுல இட்லியே இருக்கும். உள்ள மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இங்க போனா அங்க நிறைய சாப்பிடுவது என்ன அப்படின்னா கேழ்வரகு கூழ் அல்லது வரகரிசின்னு சொல்லுவாங்க, வரகு சாமைன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில தான் சோறு இருக்கும். அதுல குழம்பு வச்சு, குழம்பும் போது அங்கே காய்கறிகள், அங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா மிளகாய், கத்தரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் முருங்கை மரம் இருக்கும். அந்த முருங்கைக்காய், இதெல்லாம் வச்சுதான் குழம்பு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் பின்தங்கியமாக இருந்தது. அது குறிப்பாக தமிழ்நாட்டே அப்படிதான் இருந்தது அந்த சமயத்துல. நான் சொல்லக்கூடியதுல ஒரு அரிசி அப்படிங்கிறது ரொம்ப லக்ஸரி. அதற்கு பின்னாடி ரேஷன் அரிசி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி
அப்படி அப்படியே படிப்படியாக நிறைய கிட்டத்தட்ட இப்போ டெய்லி இட்லி சாப்பிட்றோம். அதே மாதிரி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் லோ வோல்டேஜ் வரும், நைட்லலாம் சில சமயம் வராது, அடிக்கடி பவர் கட் ஆகும். அப்படியே வந்தால் கூட ரொம்ப லோ. ஸ்ட்ரீட் லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சிம்னி விளக்கு எரிகிற மாதிரி எரியும். அங்கே பனை மரத்தில் நிறைய பேர் அங்கே பனை மரம் வந்து அந்த பறிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு துரட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்போம். அது வந்து ஓரளவு ஹைட்டாக உள்ளதில் போய் நீங்கள் அதில் மூலமாக வந்து பணம் அந்த நொங்கு பனங்காய்களை வந்து பறிக்கலாம். சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பனை மரத்தில் வந்து ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அதே மாதிரி பப்பாளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மரம் பெண் மரம் என்று இருக்கும். இப்படி தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பப்பாளியில் ஆண் மரம் பெண் மரம் உண்டு. அது பெண் மரம் தான் காய்க்கும். அது வரும்போது வந்து சின்னதிலேயே கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் வளர விட்ட பின்னாடி தான் தெரியும். அந்த பூவை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பனை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் மரத்தில் தான் நொங்கு வரும். ஆண் மரத்தில் வந்து ஒரு நீளமாக ஒரு உருளை வடிவமாக நீளமாக இருக்கும். ஒரு முருங்கைக்காய் மாதிரி வச்சுக்கல, முருங்கைக்காய் மாதிரி கொஞ்சம் பெரிய தடிமனான முருங்கைக்காய் மாதிரி இருக்கும். அதில் பூவாக இருக்கும். அந்த பூ தான் வரும். அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து நிறைய சீமக்கருவேலைன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்களா, அது ஃபுல்லாக அதிகமாக இருக்கக்கூடியது வந்து ராமநாதபுரத்தில். அங்கே அதில் காய்கள் வரும். அந்த காய்கள் மஞ்சள் காய்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வளர்ப்பாங்க. மாடுகள் நிறைய இப்போ இருந்தது. மாடுகள் மெதுவாக மாட்டு வண்டிக்காகவும் உழுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டன. எல்லாமே ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் மாடுகள்லாம். இப்போ நீங்கள் இந்த இதில் பார்க்குறது கூட சின்ன மாடுகளாக தெரியுது. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாடுகள். அந்த கொம்புகள்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும். கொம்புகளே 2-3 அடி இருக்கிற அளவுக்கு இருக்கும். நல்ல அழகாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் சிமெட்ரிக்காக இருக்கும், ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அதான் அந்த மாட்டு வண்டியெல்லாம் அதை கட்டிட்டு தான் போவாங்க. நல்லா இருக்கும். அதில் சவாரி செய்யும் போது உழுவதற்கு பயன்படும். நான் அப்போ சின்ன வயசுலலாம் அதில் ஒரு ஃபன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை உழுதறிக்க, அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சுவோம். அதெல்லாம் சின்ன வயசுல நீர் பாய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா கமலைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். மோட்டார் எப்போவுமேலாம் கரண்ட்லாம் இருக்காது. மோட்டார் நிறைய இடத்துல கிடையாது, கரண்ட்லாம் கிடையாது. அப்போ கமலை அப்புறம் தான் பின்னாடி தான் வந்தது. கமலை அப்படிங்கிறது என்ன, 2 மாடை கட்டி ஒரு தோல் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஐட்டம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் கமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் அப்படியே மாடு இங்கேருந்து இங்கே வரும்போது வந்து இது வந்து கீழே தண்ணிக்குள்ளே போயிடும். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கொண்டு போவாங்க. இப்போ தண்ணி வந்து கொட்டும், இது வழியாக கொட்டும். கொஞ்சம் சிந்த தான் செய்யும் இந்த தண்ணியெல்லாம், இந்த கிடத்துல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ அப்போல்லாம் மக்களுக்கு எனக்கு தெரிந்த பொழுதுபோக்கு அப்படின்னா ரேடியோ கேட்பது தான். ரேடியோ கேட்பது, அவ்வப்போது வாரத்துக்கு ஒருக்க அல்லது மாதத்துக்கு ஒருக்க வந்து சினிமா படம் செல்வது. சினிமா படம்னா மோஸ்ட்லி நைட் ஷோ. ஊர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அந்த இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு தனியாக இருக்கும். ஈவினிங் போகும்போது ரொம்ப ஜாலியாக போயிடலாம். பட் சினிமா முடிச்சுட்டு வரும்போது காட்டுக்குள்ளே தான் வரணும், இருட்டா இருக்கும், டார்ச் லைட் அடிச்சுட்டு வரணும். அப்போ சைக்கிள் அப்படிங்கறதே ஒரு லக்ஸரியா இருந்தது. இப்போ உள்ள மக்களுக்கு தெரியாது சைக்கிள். அது சைக்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா டைனமோ இருந்தது அப்படின்னா, லைட் இருந்தது அப்படின்னா அது அதற்குரிய. அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் வந்து டைனமோ இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இறங்கி போகணும். இல்லைன்னா ஓட்டிட்டு போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பிடிப்பாங்க. ஈவன் டபுள்ஸே வந்து நாட் அலவுட், டபுள்ஸே வந்து போலீஸ் பிடிப்பாங்க. ரேடியோ வந்து நீங்க ரோட்ல கேட்டு போக முடியாது, ஏன்னா ரேடியோனுக்கு லைசன்ஸ் எல்லாம் இருந்த காலம். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பீரியட்ல தான் அது எல்லாமே ரத்து செய்யப்பட்டது. அப்பெல்லாம் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னா ஊருக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றதுன்னா லெட்டர் போடுறது, போஸ்ட் கார்டு. இப்போ வரைக்கும் இருக்கு அந்த போஸ்ட் கார்டு. அப்புறம் இன்லேண்ட் லெட்டர், மக்கள் வந்து அது இங்கிலாந்து லெட்டர் அப்படின்னு அப்ப சொல்லிப்பாங்க. அது மடிச்சு உள்ள தெரியாம கண்டென்ட், ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சில இறப்பு செய்திகள், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தி வந்தது அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்துல இப்ப மக்களுக்கு நிறைய பேருக்கு தந்தி தெரியாது. ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ், தந்தி எந்த வருடம் வந்து அதை ரிமூவ் பண்ணாங்க, ஒழிக்கப்பட்டது, தந்தி வந்து டெர்மினேட் பண்ணாங்க, தந்தி சர்வீஸ், டெலிகிராம். அப்போ ஊர்ல தந்தி வருது அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பயத்துல இருப்பாங்க. மோஸ்ட்லி தந்தினா இறப்பு செய்தியை தாங்கி தான் வரும். வேலை கிடைக்கிறதுக்காக தந்தி வருதுன்னு சொல்றாங்க. அப்போ மோஸ்ட்லி அதுல தான் வரும். ஸோ டெலிகிராம் சர்வீஸ் வந்து டெர்மினேட் பண்ணது வந்து 2013 ஜூலை 15 2013. ஸோ முதல்ல டெலிகிராஃப் அப்படிங்கிற சர்வீஸ் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2 இடத்துக்கு நடுவில், இது ஜிகேல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், கல்கத்தாவுக்கும் டயமண்ட் ஹார்பருக்கும் இடையில 1850 கல்கத்தாவுக்கும் டயமண்ட் ஹார்பருக்கும் டெலிகிராஃப் லைன் போட்டாங்க. அப்பதான் பப்ளிக் ஓபன் பண்ணது வந்து 1854 ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1850 கல்கத்தாவுக்கும் டயமண்ட் ஹார்பர், டயமண்ட் துறைமுகத்திற்கும் இடையில. நார்மலா அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் அனுப்பிச்சது ஃபர்ஸ்ட் டெலிகிராம் சென்ட் எங்க பண்ணாங்க அப்படின்னா மும்பை டு புனே, அது 1854. ஸோ 2013 ஜூலை 15 வந்து டெலிகிராம் சர்வீஸ் வந்து இந்தியாவில் என் பண்ணிட்டாங்க, முடித்து வைக்கப்பட்டது. ஸோ இன்னும் நிறைய சம்பவங்களை பேசலாம். அப்போ இருக்க இன்னும் எனக்கு பசுமரத்தாணி போல நினைவாக இருக்கிறது. அந்த பனை ஓலையில இருந்து நிறைய செய்வோம். பனை நுங்க வந்து வெட்டி அதை வந்து வண்டியாக உருட்டுவோம். அதுல மேல வந்து வெட்டி பார்த்தீங்கன்னா அதுல அந்த பனை இலைய வச்சுட்டு சவுண்டு கேட்கும் உருளும் போது, இந்த மாதிரி சவுண்டு கேட்கறது பண்ணுவோம். அந்த பனை நார்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்து, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கூடைகள் பின்னுவாங்க. ஊர்ல சொலகுன்னு சொல்லுவாங்க. அந்த முறம், அந்த இதெல்லாம் அரிசி எல்லாம் வந்து இது பண்றது, சளிப்பதற்கு
இருக்கு. அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் முரம்னு சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க. சொலகுன்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு நான் சொன்னேன் ஏதாவதுன்னா ஆட்டி தான் ஒரு காமனா வந்து இருக்கும் வீட்டில். அது கூட ஒவ்வொரு வீட்லயும்லாம் இருக்காது அந்த ஆட்டு உரல். இப்போ யாராவது இட்லிக்கு போட்டாங்க அப்படின்னா ஊர்ல வந்து காமனா ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கதான் வந்து எல்லாத்தையுமே ஆட்டுவோம். ஊருக்கே தெரியும். இப்போ நீங்க இட்லி போட போறீங்க அப்படின்னா ஊருக்கே தெரியும். ஒரே ஒரு பண்டிகை வருதுன்னு அப்படின்னா வரிசையா அந்த டைம் முடிஞ்சவொன்னே அந்த உரல் வந்து ஆட்டுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடைப்பதற்கு அந்த திருவாணி இருக்கு, அது எனக்கு பேர் மறந்து போச்சு இப்போ, சுத்துவாங்க. கையில பிடிச்சி சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பருப்புகள் இதெல்லாம் உடைப்பதற்கு பயன்படும். உடைப்பதற்கு அங்கே பொதுவாக பாத்தீங்கன்னா துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு. பழைய சோறு இல்ல வந்து நான் சொன்ன வரகரிசி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காணத்துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க காணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காணப்பயிர் தான் இங்க வந்து நீங்க ஊர்ல சிட்டில வந்து கொள்ளு அப்படின்னு சொல்றோம். அந்த கொள்ளு பயிரை உடைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருகிறதுன்னு சொல்றேன் அப்படி சுத்துறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலக்கையை போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல வந்து இடிப்பாங்க. நெல்லெல்லாம் இப்ப திடீர்னு எனக்கு வரணும், கைக்குத்தல் அரிசி எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா அதுலதான் பண்ணுவாங்க. பழைய கால நினைவுகள்லாம் நம்ம யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி நிறைய காணொலியோ அல்லது வந்து இதை பத்தி எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். பின்னாடி டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். நான் இப்போ உள்ள இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் அதில் நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய மீன் பிடிப்பேன். தூண்டில் எடுத்துட்டு போயிடுவேன். காலையிலேயே தூண்டில்ல ஃபுல்லா வெயில்ல தான். காலையில போனேன்னா ஒரு 10 மணிக்கு போனேன்னா 4 மணி 6 மணி வரைக்கும் உட்காந்து தூண்டில போட்டு அந்த கண்மாயில வந்து மீன் பிடிப்பது. அதெல்லாம் ஒரு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் சைக்கிள், அந்த சின்ன சைக்கிள் அதில் ஓட்டுற அந்த ஒரு சுகம், அந்த ஒரு ஹாப்பினஸ் இப்ப நீங்க எந்த வண்டியை ஓட்டினாலும் வராது. ஒரு மணி நேரம் எடுப்போம். அப்புறம் வந்து அதை வந்து எழுதும் போது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி டைம் எடுத்தா எழுதிக்குவோம். ஒரு 10:30 எடுக்கிறோம் அப்படின்னா 10:45 அப்படின்னு எழுதிக்குவோம். அப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்றது, சின்ன சைக்கிள் ஓட்டுற அந்த சுகம், அதெல்லாம் நீங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, நன்றி. இது ஒரு வித்தியாசமான வீடியோ இங்க போட்டிருக்கோம். என்னுடைய சொந்த கிராமம். நன்றி இதனை முழுமையாக பார்த்தமை.